அறம், அறம்னா தர்மம், தர்மத்தை தாங்கி நின்றவர்கள் நம்மவர்கள்லாம். ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு? நீங்க தாய்மார்கள்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் இருந்துச்சு. இன்னைக்கும் சில ஊர்களில் கோலம் போடுறாங்க. நான் பேசுறதை கேட்டு சில பேர் கோலம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அரிசி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு வாசல்ல அரிசி மாவுல ஏன் கோலம் போட சொன்னாங்க? அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்கும், இது ஐதீகம். நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு பழைய சோறு சாப்பிட்டோம்னா எறும்பு கிடக்கும். செத்து போய் எறும்பு கிடந்தா என்ன சொல்லுவாங்க பெத்தவங்க? எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும், கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்கு சொன்னாங்க. எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண் இல்லாத சீவராசி எறும்பு, அதுக்கு உணவு கொடுத்தா வம்சம் நல்லா இருக்கும். அது போல இதுதான் ஐதீகம். அதனால தான் அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க. அரிசி மாவுல கோலம் போடுறதுலையும் அது மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா சொல்லவே வேண்டாம். சாயந்தரமா லேசா ஒரு சண்டை வந்துட்டா போதும். காலையில எந்திரிச்சு அந்த அம்மா ஒரு பக்கம் போயிடும், இந்த அம்மா ஒரு பக்கம் போயிடும், வாசல் வெறுவாசலா போயிடும். அப்படி இல்லாம அரிசி மாவுல கோலம் போட்டான். ஏன்? கருணைய வடிவமாக எறும்புக்கு உணவு கொடுக்க. அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் இப்ப வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, எறும்பு சாக்கு கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டலை. நான் நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சாக்குன்னு நினைக்கிறேன். தாண்டுனா செத்துருவோம்னு எறும்புக்கு தெரியுது, மனுஷன் சொல்லு பேச்சா கேட்கிறேன். எங்க செய்யறது? ஆனாலும் தாய்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனா, குளத்துக்கு போனா, வயலுக்கு போனா, ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது ஒரு கைப்பிடி பச்சரிசி குருணை, அதுவும் கோழி கொத்தாத மொய்க்குருணைன்னு சொல்லுவோம், கோழி கொத்தாத மொய்க்குருணை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்க கண்ணுல எறும்பு புத்து கண்டா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரி நாதருடைய வாக்கு, எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. இப்படியெல்லாம் கருணையே வடிவமாக இருந்த தாய்மார்கள் இப்போ எங்கே சிக்கியிருக்கா தெரியுமா? யோசிச்சாங்க. ஆம்பளை எல்லாம் எப்படியாவது கடனாளி ஆயிடுறேன், குடிச்சு பாதி கட்டுறேன், பொம்பளை ஆளுகளை எப்படா ஒரு திட்டம் போடணும்னு முடிவு பண்ணி வழியக்க கொண்டு வந்து கடன் தர்றோம், நீங்கள் குழுவாக அமைச்சிக்கங்கன்னு மகளிர் மன்றம் சுய உதவி குழுன்னு அமைக்க வச்சாங்க. அமைச்சதும் போதும், தனக்கு காசு எடுத்து கட்ட முடியாது ஒரு பக்கம் போகுது. நம்ம நண்பர்கள் சொந்த வந்தம் கேட்குறான்னு வாங்கி கொடுத்து கட்ட முடியும். சில பேர் ஊரை விட்டே போயிட்டா தெரியுமா உங்களுக்கு? என்ன இந்த குழுவோ பெரும்பாடு வழியக்க கொண்டு வந்து யாரும் கேட்கல. என் தாய்மார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. காப்படி அரைப்படி அரிசி நெல் இருந்தா அதை ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு போட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சுங்க. ஆனா அதை விட்டு வழியக்க கொண்டு வந்து பெண் சமுதாயத்தை நாங்க உயர்த்திடுவோம்னு கொண்டாந்து கடன் கொடுத்து விட்டு பொழுது விடியும்னு வீட்டு வாசப்படில் உட்காந்துறேன். வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு வெளியில் வருதுங்க. அதுலேயும் ராத்திரி ஆனால் விளக்க பற்ற வச்சதுக்கப்புறம் யாருக்கும் கடன் கொடுக்கப்படாது, கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நமக்கிட்ட ஒரு ஐதீகம் இருந்துச்சு. இப்போ விளக்க பற்ற வச்சுக்கிட்டு நடுவை உட்காந்துக்கிட்டு அவன் எல்லாருக்கிட்டையும் காசு வசூல் பண்ணுறேன். என்னடா கொடுமையாக இருக்குது இதெல்லாம். என்ன கொடுமை? நமக்கு தேவையில்லை. இது பெரிய இடத்து பொல்லா பாரமணா கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். எங்கே போய் சொல்ல? எப்படி சிக்குண்டு தவிக்கிறீங்க பாருங்க. தயவு செய்து சிந்தனையோடு இருங்க. நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு மிக முக்கியம். அதனால தான் கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கிறோம், நாளைய தலைமுறையை என்ன சொல்லி வளர்க்க போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன்னா எல்லாம் மாறி போச்சு. நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஆண்டார். அந்த காலத்தில் மன்னராட்சி காலம். ஆமா, மன்னர் எப்போதுமே மன்னருக்கு கொஞ்சம் அறிவு குறைஞ்சுதான் இருக்குமா. மன்னர் பூரா முட்டாளாவே இருந்திருப்பாங்க போல. எல்லா மன்னரையும் சொல்ல முடியாது, சில மன்னர்கள் அறிவோடு இருந்திருக்காங்க. ஆனா மன்னர் அறிவோட இருந்திருந்தா மன்னருக்கு பக்கத்துல மந்திரி எதுக்கு? புத்தி சொல்றதுக்கு, அறிவு சொல்றதுக்கு. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அப்படி மன்னர் என்ன பண்றாரு? மந்திரியை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்றார். இந்த மக்களுக்கு ஏதாவது சிறப்பா செய்யணுமே, என்ன செய்யலாம்னு யோசிக்கிற போது மன்னர் மந்திரிமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன செய்யணும்? ஐயா, இரவை பகலாக்குவோம், பகலை இரவாக்குவோம். நாங்கள் என்னடா உலகத்தில் இல்லாத அநியாயம், பகலை இரவாக்குறது, இரவை பகலாக்குறது. ஆமாம், சட்டத்தை போடுங்க. பகலில் யாரும் நடமாடக்கூடாது, பகலில் பார்க்குற வேலையெல்லாம் இரவில் பாருங்க, இரவில் பார்க்குற வேலையெல்லாம் பகலில் பாருங்கன்னு ஒரு சட்டத்தை போட்டாச்சு, அறிவிச்சாச்சு. நாடோட இன்று முதல், நாளை முதல், ஆமாம், இரவு நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாது, பகல் நேரத்தில் யாரும் நடமாடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை பண்ணி போட்டாச்சு. பகலில் பார்த்தா எல்லார் வீடும் உள்ள தாப்பா போட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, இரவு நேரம் எல்லாரும் நடமாடுறாங்க. இப்ப சட்டத்துல இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா? அப்படி பகல் நேரம் தான் அங்க இரவா, அப்படி இரவு நேரத்தில் யாராவது சிறுநீர் கழிச்சா தலை வெட்டப்படும் தண்டனை. ஒருவேளை சிறுநீர் கழிக்கிறத விட மலம் கழிச்சா 20 ரூபா அவதாரம். எப்படி போடுறான் பாருங்க. பெண்ணை கற்பழிச்சா 1000 ரூபா அவதாரம். அப்படித்தானே தப்பிக்கிறாங்க நாட்டில். அந்த காலத்துல இருந்திருக்கும் போல. அப்ப என்னாச்சு? இப்படி போட்டாச்சு, சட்டம் நிறைவேற்றியாச்சு. இப்ப பகல்ல யாரும் நடமாட்டம் இல்லை, பகலில் பார்க்குற வேலை பூரா இரவில் நடக்குது. பகல் இரவு, இரவு பகல் மாற்றியாச்சு. ஒரு நாள் பாருங்க, நம்ம மீனிக்கந்தாவிலேருந்து 2 அறிவாளிகள் அந்த ஊருக்கு போகிறாங்க கேள்விப்பட்டு. இந்த நாட்டில் இரவு பகலாகவும் பகல் இரவாக இருக்காமல அப்படின்னு இங்கேருந்து 2 புத்திசாலி அங்கே கிளம்பி போனால் அந்த பகல் நேரத்தில் போனால் அங்கே இரவு இல்லை, அங்கே பகல் நேரத்தில் ஒருத்தருக்கு உபாதை வந்துருச்சு, சிறுநீர் கழிக்கணும்னு.
அப்படி சிறுநீர் கழிக்கலாம்னு போறாரு. சிறுநீர் கழிக்க போற நேரத்துல காவலாளியை வந்து கையோட பிடிச்சிக்கிறாங்க. டேய் யார் அவன் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறது? இரவா? பட்டப்பகல்ல சிறுநீர் கழிக்கிறதுக்கு இரவுன்னு சொல்றீங்களா? என்னையா பிரச்சனை உங்களுக்கு? இதுதான் இரவு எங்க ஊர்ல. எப்பறம் அந்த நேரத்தில் சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. பொழுது விடியுது, மன்னர் வர்றாரு. என்ன பிரச்சனை, இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை விசாரணை இருக்கா அப்படின்னு மன்னர் கேட்டோன்னு உடனே சொல்றாங்க, ஐயா 2 பேர் வந்தாங்க, அவங்க 2 பேர் மீனிக்கந்தாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து சிறுநீர் கழிக்க போனால் பிடிச்சி கொண்டு அடைச்சி வச்சிருக்கா, நீங்கள் தண்டனை கொடுக்கணும். கூப்பிட்டாச்சு. 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 2 பேருக்கு தூக்கு தண்டனை போடுங்கடான்ட்டாங்க. தலையை வெட்டணும்ல, அதானே உத்தரவு. தூக்கு தண்டனை போடணும்னு நம்ம ஆள் அறிவாளி இல்லை, அறிவான ஊர்லேருந்து போன பிள்ளைய 2 பேரும் அறிவாளியை 2 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த மன்னனுக்கு ஒரு புத்தி கொடுத்தாங்க, நம்ம 2 முடிவு பண்ணுவோம்னு 2 பேரும் சைகை காட்டிக்கிட்டு முதல்ல சொன்னார் ஒருத்தர், ஐயா தூக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணியா, என்னைய போடுங்க தூக்கில் முதல்லன்னாரு. படக்குன்னு பக்கத்தில் இருந்தவர், ஐயா தூக்கு போடுறது முடிவு பண்ணி அவனை போடாதீங்க, என்னைய தூக்கில் போடுங்க முதல்லன்னாரு. டே சாக போகிறது பொரிய, இதில் என்ன நீ முதல்ல 2 பேரும் ஜாகத்தானே பொரிய விடுங்கடா, இதில் என்ன இருக்குது? அப்படி இல்லையா, முதல்ல தூக்குற போடுறவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்குமா, அதனால என்னைய தூக்கில் போடுங்க, நான் இந்திர பதவிக்கு போயிடுறேன்னாரு. அடுத்தவன் சொன்னாரு, இல்லை இல்லை என்னைய தூக்கில் போடுங்க, நான் தான் இந்திர பதவிக்கு போகணும்னார். இப்போ மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சாதாரண மாநில பிறவி நீ அடுத்த ஊரில் இங்கே வந்து நான் தூக்கில் போட்டு நீ உனக்கு இந்திர பதவி கிடைக்கணுமா, அதெல்லாம் கிடைக்க விட மாட்டேன். மந்திரி முதல்ல என்னைய தூக்கில் போடு, நான் இந்திரன் ஆகிடுறேன். 2வது நீ தூக்கில் வந்து ஒன்னே உதவியாளர் ஆக்கிடுறேன்னு நம்ம மீனிக்கந்தாலேருந்து போன 2 அறிவாளி 2 பேரையும் தூக்கில் போட்டு நாட்டை கைப்பற்றியாச்சு. எப்போ நாடு நம்ம வசமோ நமக்கு தெரியலை. அப்படியெல்லாம் இருந்திருக்கு இந்த நாட்டில். இப்படி இரவு பகலாக பகல் இரவாக மாறிய கதைகள் எல்லாம் உண்டு. கதையின் காரணங்கள் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். ஆகினாலே இந்த இடத்துல எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பச்சத்தி கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று அறம்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. முருகன் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 வகையான நிலம். 5வது பாலைன்னு சொல்லப்படுது. இருக்கா பாலை நிலம்? இருக்குல்ல. எங்க இருக்கு? ராஜஸ்தான். இங்க இருக்கு பாலைவனம். ராஜஸ்தான்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. தமிழ்நாட்டில் பாலைவனம் இல்லை. இல்ல. ஆனாலும் ஏன் பாடினாரு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒரு நிலத்தை வச்சாரு. அந்த நிலத்துக்கு பேரு திரிந்த நிலமா. திரிந்த நிலம்னா என்ன? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்ல இயல்பு கட்டு நிலம் நடுக்குற்ற போது பாலை படிவம் கொள்ளும்னு பாடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையை பூரா உடைச்சி மண்ணா வித்துவிட்டு, ஆத்தள்ளி வித்துவிட்டு, அப்புறம் வயக்காட்டெல்லாம் அழிச்சுவிட்டு எல்லாம் முடிஞ்சுன்னா என்ன ஆகும்? நிலம் நடுக்குற்று பாலை படிவம் கொள்ளும். எவ்வளவு பெரிய ஆபத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அறிவில் சிறந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற நல்ல விஷயத்திற்காக ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள். வைங்க அஞ்சரை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக.
மக்கள் மாறாத பாசம் முத்தாக முத்தாக மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையாள் என்று பாடுகிறார். எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. காரணம் தம் வாழ்க்கைக்கு பிழைப்புக்காக படிச்சுக்கலாம். ஆனால் நாம் நேசிப்பதற்கு சுவாசிப்பதற்கு நமது உயிரை விட மேலானது நமது மொழியான தாய்மொழி. அதனாலதான் அவர் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடியில் உள்ள மகிபாலன் பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா. எங்கே இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். யாரு கொண்டு போய் சேர்த்தா? 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. எத்தனையோ ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள் இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை, எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பாசம் இல்லை, ஆசம் இல்லை, பற்றில்லை. ஆனால் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தோன்றியது பற்றும் பாசமும் அக்கறையும். அவர் முழங்கினார் யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை. ஆங்கிலத்தில் மிரண்டு போன வெள்ளக்காரன் இன்னைக்கும் ஐநா சபையில் இருக்கு யாதும் ஊரே யாவருங்கள். சப்பானிய பல்கலைக்கழகம் அங்கே எழுதி வச்சிருக்கார் 2 மொழியில். ஒன்று அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி தாய்மொழி தமிழில். உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது. லண்டனில் பசுமாடு அம்மானு கத்து தான். நானும் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் போயிட்டு வந்தேன். அங்கேயும் பசுமாடு அம்மானு தான் கத்து. எந்த நாடு போனாலும் மாடு அம்மானு தான் கத்துது. என்னன்னு பசுமாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு. அதுவும் அயல் நாட்டில் இருக்கிற மாட்டுகளுக்கெல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டில் பல எருமை மாடுகள் தமிழை தொலைச்சது தான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கா நினச்சி பாருங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அதை கூட விடுங்க. அயல் நாட்டு, அதுவும் வட மாநிலத்தவர்கள் நம்ம நாட்டு இந்தியாவுக்கு போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள், எண்ணற்ற தியாகிகள் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் வடநாட்டில் இருக்க பேர் கூட நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சுருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி, அம்பேத்கர், அத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எண்ணற்ற தியாகிகள். கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை இந்த நாட்டுக்காக 40 ஆண்டு சிறைக்கு சென்றவர். தன் சொத்தையெல்லாம் வித்து கப்பல் வாங்கி வெள்ளக்காரனுக்காக கடைசியா மன்னனை வித்து செத்தார். யாராவது பேர் வச்சிருக்கானா? நமது மருதிருவர்கள், மாமன்னர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார், பசும்பொன் ஐயா, கக்கன், காமராசர், எத்தனை பேர் கொடிகாத்த குமரன். அவருடைய மனைவி ராமாயி இறந்தது 1900 இப்போதான் இந்த 1998 இறந்திருக்காங்க. அந்த அம்மா அவ்வளவு வயதாகி இளம் விதவை. மண்டையை உடைச்சிட்டேன் வெள்ளக்காரன். விழுகிற போது உயிர் போற வரைக்கும் அந்த கொடிக்க விடல. தேசிய கொடிய வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி கொண்டு இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர் எல்லாம் விட்டுட்டோம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டுறான். நமக்கு இன்னும் பெரியமில்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரவணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. சிந்தித்து பாருங்கள். யார் வேறையாவது வடநாட்டில் காண முடியுமா? நம்ம தமிழ் பெரியோர்களுடைய பேரை அவங்கெல்லாம் வைக்கல. நீங்க ஏன் வச்சிய? எங்க இருக்கு தமிழ்? நம்மை வாழ வைக்கும் மொழி தெரியுமா உங்களுக்கு? தமிழ் அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அம்மான்னு சொல்லி பாருங்க, மூச்சு அடங்கும். அதே அம்மாங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் மம்மி அப்படின்னா மூச்சு போயிடும். உயிர் வேணுமா வேணாமா? நல்லா வாழணும்னா தமிழ்ல பேசணும். மதர் மூச்சு போகுதா? அப்பா மூச்சு அடங்கும். பாதர் மூச்சு போயிடும். வேற்று மொழிகளை விட நமது மொழிக்கு மகிமை அதிகம். இறைவனை பாடும் பொழுது தமிழ்தான் முந்தியதாம், மற்ற மொழிகள் எல்லாம் பிந்தியதாம். அதனாலதான் அருணகிரியார் பாடுறார், முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு புகழ் பாடி பாடி என்று பாடுகிறார். அப்போ உலகத்தில் உயர்ந்த மொழி தமிழ். அதனாலதான் சொல்றாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இறைவன் பாடுகிறார் சுந்தரரை பார்த்து. வேதம் பாடிய நாவாள் சிவபெருமான், வேதத்தை போற்றியவர், வேதத்தை சொன்னவர், வேதம் சொன்ன வாயால சொல்றார், சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? உலகத்தில் இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ். அப்படிப்பட்ட தமிழை நீச பாசைன்ட்டான் பல பேர். நமக்கு ஒன்றும் பெருன்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம யாராவது நினைக்கிறோமா? பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, தமிழில் படித்தா மதிப்பு இல்லை,
தமிழ்ல பேசினா நமக்கு மதிப்புள்ள வெக்கமா நினைக்குது இந்த ஒரு உலகம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில தமிழ்நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. என் தமிழர்களாகிய நீங்க வெக்கித்தலை குனிய வேண்டும். 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. நான் வெக்கம் இல்லாம சொல்றேன், நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்தோம்னு நினைச்சு பாருங்க. நாட்டிலையும் தமிழ் இல்லை, வீட்டிலையும் தமிழ்ல, பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டா இன்னைக்கு இருக்கா? ஆத்திச்சூடி படிச்ச அரஞ்சை விரும்பு 60 சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் இருக்கா? ஆடி குடத்தரையும் ஆடும்போதே இதை மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடு மண்டை பற்றிற்பரவரனும் பாரில் பின்னாக்கும் உண்டா உச்சிடும் பாம்பு எல்லனவே ஓது என்று காலமேக புலவர் பாடிய இரட்டை மொழி பாடல்கள் இருந்தது. நான் படித்தேன், நீங்க படிச்சீங்க இருக்கா? இல்லையே. எங்க போச்சு? தமிழ் பாடத்துக்கு வேலை இல்லாம போச்சே. எல்லா மாநிலங்களிலும் அவரவருடைய தாய்மொழி படித்தால் தான் பட்டம் பெறலாம், இது சட்டம். தமிழ்நாட்டில் தாய்மொழியே தேவையில்லை, பட்டம் பெறலாம். என்னையா நடக்குது இந்த நாட்டில்? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய? அதிகாரம் மிக வலிமையானது. என்ன போய் சொல்ல? வீட்டிலையாவது தமிழை வளர்ப்போம், தமிழ் பள்ளிக்கூடத்தை முயற்றுவோம். அரசாங்க பள்ளிக்கூடம் 207 மூடியாச்சு. அரசாங்க பள்ளிக்கூடம் 207 மூடியாச்சு. காரணம் படிக்க பிள்ளைய வரலன்னு மூடிட்டாங்களாம். படிக்க வரலன்னு மூடுன நீங்க குடிக்க வரலன்னு ஒரு சாராய கடை கூட மூடலையப்பா. நான் எங்க போய் சொல்லுவேன்? நினைச்சு பாருங்க. சாராயத்தை குடிச்சு குடிச்சு இளைய தலைமுறை எத்தனை தாய்மார்கள் தாலி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ட இடத்துல அந்த போத்தலை போட்டு உடச்சு வச்சு 100 நாள் வேலைக்கு போன என் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பிங்கான் குத்தி இருக்கு. ஆடு மாடு நடக்க நீதி இல்லையே, ஏன் இதற்கு ஒரு தீர்வு இல்லை? உலக நாடுகள் எல்லாம் மதுபானம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த அநியாயம் எந்த நாட்டிலையும் இல்லை. அயல்நாடு போகிற நம்ம பிள்ளையெல்லாம் சிங்கப்பூர் போகிறாங்க, மலேசியா போகிறாங்க, எல்லா நாடுகளும் போகிறாங்க. அங்கே இருக்க சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களே. ஆனால் அதே நண்பர்கள் இங்கே வந்தோடனே மாறி போகிறோமே, ஏன்? காரணம், சட்டம் கடுமையாக்காத வரை குற்றங்கள் குறைய போவதில்லை. அத்தனை குற்றங்களுக்கும் காரணம் எதுன்னு யோசிங்க. நேற்று மாலை 4:30 மணி அளவில் திருப்பத்தூருக்கு முன்னால் கும்பங்குடி சாலை 2 அரசு பேருந்துகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு என்ன 17-16 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இந்த ஆத்மாலாம் என்ன பாடுபட்டிருக்கும்? யாரை குறை சொல்கிறது? அவசரம் வேண்டாம் ஓட்டுநர்களே, தயவு செய்து உங்களை நம்பி பல குடும்பங்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு அவசரகதி வேண்டாம் என்பதை அன்போடு வேண்டுகிறேன். எத்தனை விஷயங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை வகையில் அந்த உயிர் பிரியணும் பாருங்க. இது கூட விபத்து பாருங்க. கூத்தாடிய விஜயை பார்க்க போய் எத்தனை பேர் செத்தேன் கேட்டா அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து. நமக்கு ஒன்றும் தேவையில்லை. என்ன சிந்தனை, என்ன போக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் ஒருத்தர் என்னை கேட்குறாரு, பொறுப்பு நீங்க தான் இருக்கணும்னாரு. நாடகத்துக்கு வந்து யாராவது செத்து போனா நான் பொறுப்பே இருக்கணுமா? என்ன எங்க போய் எதோ ஒப்பிடுறது? என்ன சிந்தனை? உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம். சரி, இதெல்லாம் போச்சு. இருந்தாலும் நிறைய விஷயங்களை பேசணும். நேரங்கள் காலங்கள் இருக்கு. வருகிறான் காவலன், அவனை சந்தித்தா எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும் நினைக்கிறேன். அதனால எத்தனை விஷயங்கள், எத்தனை இதயங்கள். ஆனாலும் பார்க்கிற பொழுது அஞ்சரை வைப்பா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.